ஒரு சமயத்தில் சிவபெருமான் உலகை பாதுகாக்க, சில தீய சக்திகளை அழிக்க ஒரு வடிவத்தை உருவாக்க விரும்பினார். அவர் தனது உக்கிர சக்தியை ஒரு கல்லில் ஏவி அதிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உருவத்தை உருவாக்கினார். அவர் குளிகன் ஆவார். குளிகன் பிறந்தவுடன் அவருக்கு தீராத பசி ஏற்பட்டது. அவர் உலகிலுள்ள எல்லாவற்றையும் இறுதியில் மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவையே உண்ண முயன்றார். விஷ்ணு பகவான் குளிகனின் சக்தியையும் ஆக்ரோஷத்தையும் உணர்ந்து அமைதிப்படுத்த நினைத்தார். விஷ்ணு தனது சுண்டு விரலை குளிகனுக்கு உணவாக கொடுத்தார். இந்த தியாகத்தால் குளிகனின் பசி அடங்கியது. அவர் அமைதியடைந்தார். குளிகனின் வீரத்தையும் அவருடைய ஆக்ரோஷத்தை சரியான வழியில் திருப்பினால் அவர் தரும் பாதுகாப்பையும் உணர்ந்த சிவன் மற்றும் விஷ்ணு இருவரும் அவருக்கு பூமியில் ஒரு பணியை வழங்கினர். குளிகன் அன்று முதல் பூலோகத்தின் எல்லைகளையும் மக்களையும் தர்மத்தையும் காக்கும் வலிமை மிக்க க்ஷேத்திர பாலகராக, காவல் தெய்வமாக நியமிக்கப்பட்டார். நீதி, அளவற்ற சக்தி சரியான பாதையில் செலுத்தப்படாவிட்டால் அது ஆபத்தாக முடியும். ஆனால் அதே சக்தி சரியான வழியில் செலுத்தப்படும் போது அது உலகுக்கே பாதுகாப்பு அளிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.